கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு பாடலை சேர்ந்து பாடி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இந்த பாட்டில் நம்ம இருக்கிற எல்லா வரிகளும் வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. இந்த உலகத்தில் நல்லா படித்தவங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க. எதற்கும் யூஸ் இல்லாதவங்கள நீங்கள் போயிருங்க, நீங்களாகவே போயிருங்க, வேறு எங்கேயாவது போயிருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்கள எடுத்து ஒன்றுமே இல்லாதால கஷ்டப்பட்டு இவங்க ட்ரெயின் பண்ணி, உனக்கு இதெல்லாம் வராது. ஸ்கூலில் பசங்களை சேர்க்கும் பொழுது ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக்கிளி பார்ப்பாங்க. அவங்களால முடியல அப்படிங்கிறப்ப இவன் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான், வேறு ஸ்கூல் பாருங்கள், ப்ரைவேட்டாக படிக்க வைங்க. ஏன்னா அவங்களால முடியாது, மனுஷன் அவ்வளோதான். அவனால் முடிஞ்சதை சொல்லிக் கொடுப்பான். அதுக்கு மேலே அவனால் ஞானம்னு ஒன்று கொடுக்க முடியாது. சொல்லி தந்து புரிய வைக்கலாம், இந்தாங்க ஞானத்தை கொடுக்குறேன், அப்படிலாம் கொடுக்க முடியாது. நான் வந்து அறிவை கொடுக்குறேன், அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படி தான் மனுஷன், அவ்வளோதான், அவனால் செய்ய முடியாது முதல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஏன்னா அவர் ஞானத்தையே தருகிறவர், கஷ்டப்பட்டு சொல்லி தரவெல்லாம் இல்லை. இந்த ஞானத்தை வச்சுக்கப்போ. சாலமோன் ஆண்டவர் கேட்டார், சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு. ஓப்பன் சாய்ஸ் கொடுத்துட்டார். நம்மளுக்கெல்லாம் அப்படி ஓப்பன் சாய்ஸ் ஆண்டு இப்போ கொடுத்தாருன்னா ஒரு 2 நாள் டைம் கொடுங்க ஆண்டவர், லிஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ சாலமோனுக்கு பெரிய வயசுலாம் ஆகிடல, எங்கள் வாலிப வயசாக தான் இருக்கிறாரு. ஆனால் உடனே சாலமோன் ஜெபி, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களை நடத்தணும், உம்முடைய ஜனங்க யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்லாம் இருக்கிறாங்க, ஆண்டவர் வார்த்தையை பெற்ற ஆட்களாக இருக்கிறாங்க, நான் சின்ன பையனை எனக்கு நடத்த முடியாது, இவங்களுடைய ஜனல் நடத்துறதுக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் ஆண்டவருமே சொல்கிறார், நீ வந்து என்னுடைய எதிரிகள்லாம் செத்து போயிடணும் அப்படின்னு நீ கேட்காம, ஐஸ்வர்யத்தை நீ கேட்காம, இன்றைக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கேட்ட ஐஸ்வர்யத்தை நீ கேட்காம என்ன இதை கேட்டதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தை எல்லாம் நான் என்ன பண்ண தரேன், ஞானத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னார். அந்த ஞானத்தை கொடுத்ததுனால சாலமோன் நிறையா விஷயங்களை சொன்னார். யாருமே, அதாவது இன்றைக்கி எல்லாம் போய் தேனி எறும்பெல்லாம் உட்காந்து அதை 10 வருஷம் 20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி படித்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதுபோல் விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாலமோன் பேசினார். அப்போது அவர் வந்து இந்த எறும்பு நிறைய விஷயம் சொல்லிட்டே இருப்பார். அதில் ராஜாக்கள் ஒரு வசனம் இருக்கும், அவன் இது தொடங்கி இதுவரைக்கும் அவன் சொல்லாத விஷயமே இல்லைன்றது போல் டெய்லி பேசியிருக்கிறார் உட்கார்ந்த இடத்துல இருந்து. ஏன்னா ஆண்டவர் ஞானத்தை நேராக கொடுத்துட்டார். அப்போ உட்காந்தே தெரியுது எந்த எறும்பு என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, கழுகு என்ன பண்ணுது, அதோட பவர் என்ன, ப்ளஸ் என்ன. அவருடைய ஞானத்தை கேட்கறதுக்காகவே ஊர்லேருந்து எல்லாம் வந்து 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 பார்த்துட்டு போனாங்க. ஸோ அப்படி, ஏன்னா ஆண்டவர் நேராக ஞானத்தை கொடுக்குறார். அப்போ வேதம் முழுசும் பார்க்கும் பொழுது ஞானம் இல்லாமல் ஒன்றுமில்லாத பார்த்து தான் தேவன் அவங்களை அழைச்சி அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கிருபை வரலை கொடுத்து வழி நடத்தினார். இயேசு இந்த பூமியில் வந்த பொழுதும் அவர் வந்து நல்லா படித்த பரிசேயர்கள் அங்கே அப்படிலாம் அவர் போல மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட போய் அவங்கள வந்து எடுத்து இது பண்ணார். அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டுட்டாங்க, டேய் இவங்கெல்லாம் கல்லாதவர்களாச்சே, இவங்களாம் மீன் பிடிக்கிறவங்களாச்சே, கல்லாதவர்கள் இப்படி பேசுகிறாங்க. அப்புறம் இவங்களாம் இயேசுவோடு கூட இருந்தவங்க. அப்போ அவர் பரிசுத்த ஆவியாக நமக்கு என்ன தெரியுது, ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் அடுத்த ஸ்டான்ஸாலையும் விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. ஆண்டவர் என்ன நீங்கள் எடுத்து உருவாக்கி உம்முடைய பிள்ளையாக உம்முடைய உடைமையாக்கிறேன், நீங்கள் என்ன பயன்படுத்துங்க, ஆண்டோடைய கைகளில் பயன்படுத்துறது போல். கடைசியில் சரணம் வந்து மண்ணாசையால் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன், கண் போன போக்கில் பின்பற்றியே கண்டேன் இல்லை இன்பமே, காணாமற் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள். ஆண்டவரை நான் உலகத்துக்கு பின்னாடி போயிடாமல் நான் வந்து உம்முடைய வழியில் நடத்துங்க. நிறைய இன்றைக்கி பார்க்கும் பொழுது செல்வம் செழிப்பு, அதற்கு ஸ்பெஷல் ப்ரேயர், ஸ்பெஷல் மீட்டிங், செமினார், ப்ராஸ்பெரிட்டி, இதில் நிறையா பேசுறதை பார்க்குறோம். அதாவது உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருங்கள், அதுதான் ஒரு நல்ல ஒரு பக்தியாக இருக்கும் அப்படின்றத விட்டுட்டு போதும் என்கிற
மனதுடனே கூடிய பக்தியே மிகுந்த ஆதாயம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு செழிப்பை தேடி போகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் அதில் எண்டில் வந்து திருப்தி கிடையாது. அது யாருக்கும் புரியறதில்லை. அது நல்ல எக்ஸாம்பிள் நான் சொன்ன சாலமோன் தான். சாலமோன் அவ்வளோ செழிப்பு எல்லாமே இருந்தது, ஆனாலும் அது அவனுக்கு திருப்தியை கொண்டு வரல. அவன் சொல்கிற மாதிரி எல்லாம் மாயை, எல்லாம் மாயாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது அப்புறம் அது ஒரு திரும்ப வேறு என்னமோ தேடுறேன், ஒரு திருப்தி இல்லை, இதெல்லாம் எல்லாம் மாயை அப்படின்னு அவ்வளோ செல்வத்தை உடைய சாலமோன் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க ப்ராஸ்பெரிட்டி வந்துச்சுன்னா நம்ம நல்லாயிருவோம், நம்ம நல்ல ஒளி செய்வோம், நல்ல ஷைன் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை, அது வந்து திருப்தி அல்ல. ஒரு நல்ல உதாரணம் சாலமோன் தான். அப்போ ஒரு வார்த்தைகளுமே நம்ம உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. நாம் கிறிஸ்தவத்தில் பாடுகிற எல்லா பாடல்களும் அது நம்ம ரசிக்கிறதுக்காக அல்ல, அது நம்முடைய அறிக்கைகள். நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம், நிறைய பேர் மறந்துடுறோம். என்னென்னா நமக்கு பாடுறதுக்கு நல்லா இருக்கா, டியூன் அந்த மயக்கிற மாதிரி நல்லா இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் பாடிடுறாங்க. அந்த வார்த்தைகளை கவனிக்கிறதில்லை. நம்ம அது அறிக்கை செய்கிறோம் என்கிறத வந்து உணர்றதில்லை. நிறைய பாடல்களில் அந்த அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அப்படிங்கிறப்போ எல்லாரும் ரொம்ப உருகி பாடுறாங்க. எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்திரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் எல்லோரும் ஃபீல் பண்ணி தான் பாடுறோம். என்னென்னா அந்த டியூன் நல்லா இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, அதிகாலையில் அப்போ வாசிச்சா நல்லா தான் இருக்குது, எல்லோரும் பாடுறோம். ஆனால் அது அறிக்கைன்றதை யோசிக்கிறது இல்லை. நம்ம அறிக்கை தானே. இப்போ சொல்லுவோமா, நான் தினமும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் செய்யலை, அதை நான் சொல்ல மாட்டேன் அறிக்கையாக. பாட்டாக பாடுறேன்னா பாடிடுறேன், எதனால மியூசிக்கோ இருக்கிறனால. அப்போ அது ரொம்ப தவறான விஷயம். நம்ம பாடுறது ரசனைக்காகவோ நம்ம நல்ல ஒரு எமோஷனுக்காகவோ அல்ல, அது ஒரு அறிக்கை தான். வாட் வி பிலீவ், நம்ம விசுவாசிக்கிறத செய்கிறத அதை என்ன பண்ணுறோம், பாட்டாக பாடுறோம். அப்படி பாடும் பொழுது தான் அது நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நல்ல பலனை கொடுக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பாடுறப்ப நல்லா இருக்கும், பாடி முடித்தோன்னே எந்த ஒரு உணர்வுமே இருக்காது, புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது இருக்குது அப்படின்னா அது இந்த வாரம் முழுசும் இந்த மாதம் முழுசும் அது ரொம்ப நாளைக்கு நிற்கும் அப்படியே. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அது இருக்கும் போது. அதனால் ஒரு வார்த்தைகள் நம்ம உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே நம்முடைய கைகள் களிமண் போல் இருக்கிறோம், நீங்கள் எங்களை உருவாக்கி வணைந்து உம் சித்தம் போல் எங்களை நடத்துங்க, உம் சித்தம் போல் எங்களை நடத்தும் சொல்லிப்பாங்க. காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே இயேசுவே காரணனே களிமண்ணா கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம், பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே 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 படைப்பு காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்
தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடை என்னையும் உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே 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 படை காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வாழி விட்டகன்றே. கண் போன போக்கில் பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமற் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே 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 அடைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக ஒரு நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பாத்திரமாக நம்மை அவர் வணைகிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்னை பார்க்கும் பொழுது இப்படி இருக்கிறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, அப்படியே நிறைய பேர் நினைக்கிறாங்க சின்னதுலேருந்தே ஒரு பயங்கரமாக வாழ்ந்துருப்பாங்களோ அப்படின்னு. இப்போ பார்க்குறவங்க கூட சின்னதுலேருந்து பார்த்தவங்களாம் எப்படி அப்படின்னா, இவன் என்ன செய்ய போகிறானோ, இவன் அண்ணனை பற்றி கவலை இல்லை, நல்லா படிக்கிறான், நல்லா சிந்திக்கிறான், சுயமாக சிந்திக்கிறான், இவனுக்கு வருமானம் ஏதாவது வருமானம் எதுவும் வர மாட்டேங்குது. டீச்சர்லேருந்து எல்லா டீச்சர்லேருந்து வாத்தியார்லேருந்து பெட்ரோல்லேருந்து சொந்தக்காரிலேருந்து எல்லாம் சொன்ன வார்த்தை தான். இவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல, உன் மண்டையில் எதுவுமே. ஆமாம், ஏதாவது வேலைக்கு போகலான்னா அதுவும் இவனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது அப்படின்னு எல்லோரும் கவலைப்பட்டே இருந்தாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என் கூட சின்னதில் என்னோட ஒரு வயசு 2 வயசு பெரிய சின்னதில் கிரிக்கெட் விளையாண்டவன் எங்களோட அம்மாச்சி வீட்டில் போனால் அங்கே விளையாடுவோம். அப்போ நாங்கள் சபை இப்போ சின்ன பிள்ளை விளையாண்டுருக்கோம். அப்புறம் வந்துச்சு இப்போ சபை நடத்தும் போது எங்கள் சபைக்கு அங்கேருந்து பீம்னர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவரும் அந்த பையனும் ஃப்ரெண்டு, சரியா. அப்போது அந்த பையன் கேட்டுக்கிறான், என்ன சின்ன வயசு என் கூட பழங்கினவன் கேட்டுருக்கிறான், சபைக்கு எங்கடா போகிறேன்? ஆண்ட்ரூஸ் பாஸ். ஆண்ட்ரூஸ் பாஸ்? எந்த ஆண்ட்ரூஸ் பாஸ்டா? தெரியாது. உங்கள் பையன் என்ன சொன்னேன்? ஆண்ட்ரூஸா பாஸ்டரா? அவன் நம்பவே இல்லை. அவன் வந்து ஆண்டவரை பிடிக்கும், இருந்தாலும் இருந்தாலும் அந்த டெல்மாவில் இருந்த டைமில் ஏன்னா இயேசுவை பிடிக்கும், அந்த மாதிரி டைமில் இருந்தது. அப்போ நம்பவே இல்லை. அப்போது நீ வந்து பாடுறா அது, நான் வரேன்டா ஒரு வாரம் எதுக்கு சர்ச்சுக்கு அப்படின்னு ஒரு வாரம் வந்து பார்த்துட்டு நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவன் சொல்லிடுறான். முடிஞ்சோடனே உண்மையிலே பாஸ்டர் ஆகிட்டான்டா. ஆமாம், ஏன்னா நம்ப முடியல கூட இருந்தவங்களாம் பார்த்துட்டு. அப்போ என்ன இப்படி இருந்த ஒரு ஆளை இப்படி சொன்னால் யாரை நம்மளை கூட இருந்து எல்லாருமே கவலைப்பட்டாங்க, இவன் என்ன செய்ய போகிறான்னு, ஒரு சுயமாக யோசிக்க தெரியல, செய்ய தெரில அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது தான். நான் சொல்கிறத செய்வியா அப்படின்னு ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுத்தது தான். அப்புறம் ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்குறார், ஞானத்தை கொடுக்குறார், வார்த்தைகளை கொடுக்குறார். நிறைய நேரம் நான் செய்தி கொடுக்கும்போது எங்கள் சர்ச்சு விசுவாசி எங்கள் ஊழியர் செய்கிறப்ப கேட்பாங்க, பயப்படுவாங்க பேசாது. அந்த செய்திகளை கொடுக்குற வார்த்தைகளை கேட்டுட்டு பாஸ்டர் 24 hours ப்ரேயரில் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்போல்லாம் பார்க்காதீங்கன்னா உனையோட கம்மி தான் ப்ரேயர் பண்ணல. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சதுனால வெளிப்படுத்துகிறார். அதனால சொல்கிறேன், நீ என்ன நினச்சிடாங்கன்னா ஐயோ பயங்கரமான ஆள் பார்ப்பாரோ, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்குள்ளேயும் பேசுவார். ஊழியத்துக்கு அழைச்சதுனால சில விஷயத்தை எனக்கு சொல்லி சபைக்கு பேசுகிறார்.
அதுக்காக நீ இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற. ஸோ அப்புறம் யூஸ்வலாகவே பீப்புள் தான் திங்க் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அவருடைய கரத்தை நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க செய்கிறார். முதல்ல நான் பாட்டு மியூசிக் எதுவுமே எனக்கு வராது, எதுவுமே வராது. அப்போது சின்னதில் ஞாபகம் இருக்குது, நாங்கள் இந்த கரண்ட்லாம் போச்சுன்னா எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவோம். அப்புறம் வேறு எதுவும் கிடையாது, டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதா, அப்போது பாடுவோம். அப்போ எல்லாம் வரப்போ நானும் சேர்ந்து பாடுவேன். சேர்ந்து பாடுறப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் பாட மாட்டேன், கற்றுவேன், டியூனில் பாடுறது கற்றுவேன். அப்போது ஒரு தடவை எல்லாம் கட்டுப்பாடு பாருங்க, நானும் பாடுறேன், எங்கள் அண்ணன் திட்டுறான், ஏய் வாய்முறா. நான் அப்படியே எங்கள் அம்மா திரும்பி பார்க்குறேன், கொஞ்சமாவது சேர்ந்து பாடுறா. அவங்க எப்படின்றாங்க, அப்போ எப்படி அப்போ நான் ராகமாக எப்படி பாடுறது, எனக்கு தான் அதுவே தெரியாது, ஏன்னா கோபம் தான் வருது. ராகம் இதுன்னு தெரிஞ்சால் பாடலாம், சும்மா நல்லா பாடுறேன் எப்படி பாடுறது, அப்படி தான் கற்றுவேன், அவ்வளோதான் இருந்துச்சு. அப்படி எதுவுமே வரலையே, இப்படி தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நேரம் வரும் பொழுது புரிஞ்சிக்க வைக்கிறாரு, ராகம் புரியுது, பாட வைக்கிறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு. அவர் நம்மை ஆசிர்வாதம் இல்லாமல் நம்ம ஒரு ஆசீர்வாதமான பார்த்துட்டு கொஞ்சம் நான் பாட ஆரம்பித்தேன். அப்போது கொயரில் பாட விட்டாங்க, அப்பாடா ஆண்டவர் உயர்த்திட்டாரா நம்மளே, அதுவே போதும் எனக்கெல்லாம். ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்கு சர்ச்சில் கொயரில் பாடுறாருங்கன்றது ஒரு பெரிய பெருமை தான். சர்ச்சில் கொயரில் பாடுறாருங்க, ஹோச்சோ அப்பா, அதுவே போதாச்சு. அப்புறம் ஓகே முடிஞ்சிச்சு, இப்படியே லைஃப் ஓட்டிடலாம், கொயர்லேயே பாடி கொயர்லேயே வாழ்ந்து கொயர்லேயே முடிச்சிடலாம், போதும் இதுவே போதுமே அப்படின்னு. அப்புறம் வேறு வந்துடும். அப்புறம் ஒன்றா உயர்த்திட்டு வராது, என்ன இது ஓவராக ஜாஸ்தியாக இருக்குது. நான் அப்புறம் யோசிக்கிறேன், நம்ம எப்படி ஆண்டவர் உயர்த்திட்டாரு, ஓ சின்ன பிள்ளை நம்மலாம் சர்ச்சில் பெட்ஷீட் போட்டிருக்கிறோம், கூட்டியிருக்கிறோம், கழுவி இருக்கிறோம், அதெல்லாம் கணக்கு பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நம்மளை ஆஸ்வதிக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் உயர்த்திட்டே போகிறப்ப நம்ம செஞ்சதுக்கு செய்கிறதுக்கு அதிகமாக இருக்குதே அப்படின்னு டவுட் ஆகிடுச்சு. நம்ம இந்த அளவுக்குலாம் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு. அப்போ ஒரு நீ செஞ்சதுனால நான் அவனை என்ன பண்ணல உயர்த்தலை, நான் அவனை சித்தம் கொண்டிருக்கிறேன், நான் செய்யணும், அன்பில் நான் என்ன பண்ணுறேன் செய்வேன் அப்படின்னாரு. அப்படியே அவர் செய்யும் பொழுது நம்மளே ஒரு பிரயோஜனமுள்ள எதற்குமே யூஸ் ஆகாத ஒரு ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பொருட்டை என்ன பண்ணுறார் மாத்துறார். பேதுரு ரொம்ப அவசரம், இதாக இருந்தாலும் பட்டாரம் செஞ்சிடுறது. லீடர்ஷிப்புக்கு ரொம்ப மோசமான குணம் அது. டபார்னு எதை எடுத்தோம் கவுத்தோன்னு பேசினா யாராவது லீடர் ஆகுவாங்களா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது எல்லாரையும் பாதிக்கும். அப்போ லீடர் ஆகுறவங்க பார்த்து பொறுமையாக நிதானமாக பேசணும். பேதுரு அப்படி கிடையாது, பட்டார்னு பேசுகிறது சட்டார்னு விழுந்துடுறது, பட்டார்னு பேசுகிறது சட்டார்னு சாரின்னு விழுந்துடுறது. ரொம்ப யதார்த்தமான கேரக்டரு, உடனே செஞ்சிடுறது, உடனே மன்னிப்பு கேட்டது, உடனே விழுந்துடுறது, உடனே அடிச்சிடுறது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான். ஆனாலும் ஆண்டவர் அவரை நீ தான் சொல்லிட்டு சபையில் அந்த தூண்கள் அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு, பேதுரு, யோவான், இவங்க 3 பேர் தான். ஆனாலும் அந்த குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் எடுத்து அதை பயன்படுத்தி அதை வச்சு அவர் சரி என்னென்னா ஆண்டவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அவர் வணைகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அவர் கையில் ஒப்பு கொடுப்போம், அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மை நடத்துவார். நம்ம இன்னொரு பாடல கூட பாடலாம், எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை, அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிப்படைய அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் ஜீவனை தந்தார். இந்த பாடலை பாடலாம், எண்ணி பார். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை, எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய,
நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளால். அவர் நமக்காக காயப்பட்டார். காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளால். நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். சாபமானார் சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். ஏழ்மையானார் சிலுவையிலே, செல்வந்தனாய் நாம் வாழ. சாவை ஏற்றார் நாம் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே, செல்வந்தனாய் வாழ. சாவை ஏற்றார் நாம் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எண்ணிப்பார், எபினேசர் செய்த. நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். கோடி கோடி நன்றி, கோடி நன்றி, பலிகள். அப்படியே தேசம் தலையில நின்று, ஆண்டவரே புது பலி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு, விவரிக்க முடியாத. ஆண்டவரே, எண்ணி முடியாத நன்மைகள் நீ வாழ்க்கையில செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்து எங்களிடத்துல இருக்கிறது எல்லாமே நீ தந்தது. ஆண்டவரே, சுகம் தந்து, குடும்பம் தந்து, இன்றைக்கு ஜீவனோடு இருக்க செய்து. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம், கோடி கோடி நன்மைகள் செய்தீரே.
துதிக்கிறோம். எபினேசரே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம், நடத்தி நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவர். எல்லா சூழ்நிலையும் உம்முடைய வார்த்தையை தந்து நடத்தி நீர் ஆண்டவரே. உம்முடைய வேதம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் போயிருந்தார். எங்கள் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம். நல்ல குயவனே, நீர் வணைந்தீர். ஆசீர்வாதமான பாத்திரமாக வணைந்தீர். பிறருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நீர் வணைந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீ ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவனே இயேசுவே. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. இந்த நாமம் உயரணும், இன்னும் என்ன மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. இயேசுவே, நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, நாமமே பெருகணும். அல்லேலூயா. இந்த நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். பாடுவோம், பாடுவோம். பாடுவோம். அல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான் உயிரான் உயிரான இயேசு. என் உயிரான உயிரான் உயிரான் என் உயிரான இயேசு. உயிரோடு கலந்தீரன் உயிரே, உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான் உயிரான் உயிரான இயேசு. என் உயிரான உயிரான
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான் உயிரான் என் உயிரான உயிரான் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். என் உயிரே என் உயிரே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உம் நாமம் உயரணும். மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயரணும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மூலியமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும். உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் விரும்புகிறபடி எங்களை வணையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகன மகிமை எல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே எடுக்கிறோம். நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய கருத்தில் ஒரு ஆண்டவரே நீர் குயவன் நான் களிமண் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் களிமண்ணாக ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியாது, ஆண்டவரே களிமண்ணாகிய என்னை ஒரு நல்ல என்ன சொல்கிறேன் நீ ஒரு நல்ல ஒரு இந்த பொருளாக வணையும், இப்படி வரையும் இப்படி வணையும் அப்படி என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. களிமண் அப்படின்னா குயவன் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுதான். அவர் அந்த களிமண் எடுத்து டம்ளரும் செய்யலாம், பானையும் செய்யலாம், உண்டியலும் செய்யலாம். என்னை உண்டியலாக தான் செய்யணும்
என்னை நீங்கள் வேறு மாதிரி செஞ்சிடாதீங்கன்னு களிமண் சொல்ல முடியாது. அப்போ ஆண்டத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அவர் தமது சித்தத்தின்படி, நம்ம நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு மரத்தை வெட்டவே ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு மரத்தெல்லாம் வெட்டி என்ன பண்ணுறான், ஏதாவது செய்கிறான். அப்போ ஒரு மரத்தில் ஒரு பனைப்பொட்டியை செய்கிறான், ஒரு மரத்தை வெட்டி கதவு செய்கிறான், ஒரு கதவை வெட்டி ஜன்னல் செய்கிறான், அது மாதிரி நிறைய செய்கிறான். சேர்ஸ், நாற்காலி செய்கிறான், மேஜர் செய்கிறான், என்னென்ன செய்கிறான். ஒரு சில கட்டையை சும்மா போட்டு வச்சுட்டான். அதில் தான் செய்யலாம் இருந்தாலும் சும்மா போட்டு வச்சுட்டான். அவனை போய் நம்ம, அறிவு இருக்காடா, போய் சும்மா போட்டு வச்சுருக்க, இன்னும் இப்படி நாற்காலி செஞ்சுருக்கிற, பீரோ செய்யாமல், அது செய்யாமல். அவன் பாருங்க, மனுஷன் மரம் நம்ம உண்டாக்கலை, இருக்கிறத ஆண்டவர் உண்டாக்குனதை வெட்டி என்னுடைய சித்தப்படி நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அதில் ஹால் கதவு செய்யலாம், பாத்ரூமில் கதவை போடுறான். யார் உரிமை அதை கொண்டாடுறாங்களோ அவங்க எங்கே வேணால் செய்யலாம். ஹால்லையும் போடலாம், பாத்ரூம்லையும் போடலாம். பாத்ரூமில் போட்ட கதவு கடுப்பாகி போய் அவனை மட்டும் ஹாலில் போட்டுருக்கிற, நானும் அதே மரம்தான், அதே மரத்தை தான் என்னையும் செஞ்சார், அதே தான் நானும், அதே வெயிட்டு தான், அதே குவாலிட்டி தான், என்னையும் நீ எப்படி பாத்ரூமில் போடலான்னு கேட்க முடியாது. அவர் அங்கே போடணுன்னு நினச்சா அந்த ஓனர், வீட்டு ஓனரோ, அது யார் ஓனர்ஷிப் இருக்குதோ அவங்க எதை சீனிக்கிறாங்களோ அவங்க அதை செய்வாங்கப்பா. அதே போல் தேவனும் சில பேரை தமது சித்தத்தின்படி பயன்படுத்துகிறாரு. பேதுரு வந்து என்னையே நீங்கள் பவுலா உண்டாக்கலை அப்படின்னு கேட்கக்கூடாது. பவுலு போய் என்னையே நீங்கள் பேதுருவா பிறக்க வைக்கல அப்படின்னு கேட்குறது நமக்கு அந்த உரிமை கிடையாது. ஆண்டவர் நிறைய சட்டங்கள் போட்டார் பழைய ஏற்பாட்டில். அதில் ஒரு சட்டம் போட்டார், பிள்ளைங்க அப்பா அம்மா பார்த்து என்னை எதுக்கு நீ பெத்த அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்லெறிஞ்சு கொள்ளணுமா. பழைய ஏற்பாடு ஏன் இந்த சட்டம் அப்படி போட்டார், ஏன் கேட்கக்கூடாது சொல்கிறார் அப்படி? ஏன்னா இவன் அப்படி கேட்டானா நாளைக்கு எல்லாம் கடவுளை பார்த்து கேட்பான். அதுதான் மெயின். இது அதோட விளைவு தான் அது. ஏன்னா பிள்ளைகள் என்ன பண்ண, நீ இல்லைப்பா, உங்கள் அப்பா அம்மா நீ உண்டாக்கலை, உங்கள் அப்பா மூலியமாக தான் நீ வந்திருக்கிற, அப்போது நீ எதுக்கு நீ பெத்தன்ற கேள்வி கேட்டால், அப்படி கேட்டால் நோக்கமே போயிடும். பிள்ளைகள் பெற்றெடுத்து வளர்த்து பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுத்து எல்லா ஆண்டவர் சொல்கிறால நீங்கள் பழகி பெருகுங்கள், ஆண்டோடைய சித்தம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். இன்றைக்கி இப்படி கேட்குற நாளைக்கு கேட்பான், கடவுளை பார்த்து நீ எதுக்கு நீ படைச்சான்னு கேள்வி கேட்பான். அதை இங்கேயே ஒரு புள்ளி வைக்கிறாரு. அப்படி கேள்வி கேட்டானா அவனை கல்லெறிஞ்சு கொள்ளிடணும். இவ்வளோ கடுமையான சட்டமா? ஆமாம். அப்போ நிறைய பேருக்கு தெரியாது, இது சாதாரணமாக நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. எப்படி ஒரு மரத்துக்கு அந்த ரைட்ஸ் கிடையாதோ அதே போல் தேவன் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தமது சித்தத்தின்படி நம்மளையே பயன்படுத்துவார். நம்மளை இப்படி தான் நீங்கள் செய்யணும், இப்படி தான் ஆகணும், நம்ம சில விஷயங்கள் ஆசைப்படலாம். ஆனால் அவருடைய சித்தத்தை அறிஞ்சதுக்கப்புறம் அவங்க மாறி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த கெஸ்தமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் இப்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கடவுது. அந்த நிறைய பேர் ஜெபத்தை பார்த்துட்டு ஏசு என்னங்க எப்படியோ ஜெபத்தை பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப நாள் கேள்வி இருந்துச்சு, எதுக்கு இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணோம்? அவர் இயேசு பிறக்கும்பொழுதே தெரியும். இயேசுவே சொல்கிறார், இது போல் மனுஷகுமார் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவங்க எல்லோரும் பல பாடுகள் பட்டு சரியா பண்ண. இயேசு 3-4 முறை மத்தையில் மட்டுமே வாசிக்கிறோம். அப்போது எதுக்கு வேண்டான்ற மாதிரி ஜெபிக்கணுமே? அது நமக்கு பாடம் என்னன்னா, சில நேரம் நம்ம விரும்புகிற ஒரு விஷயம், ஏன்னா இந்த நெகட்டிவ் விஷயத்தை யாரும் விரும்ப மாட்டோம். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார், நம்ம அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. அவரவே நம்ம ஆசை அப்படி இருந்தாலும், ஆண்டவரே ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கணும் என்ற ஒரு நல்ல எக்ஸாம்பிளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார். நம்ம ஏற்கனவே ஒரு சில காரில் தியானிச்சிருக்கிறோம், அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி நிறையா அறிக்கைகளை பாடலாக பாடுறோம். இன்றைக்கி பாடல் பாடணும் இல்லையா? ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். நம்ம இந்த பாட்டு, உங்கள் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும், எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. அந்த சரணங்கள் பாடும் பொழுது சிறைச்சாலை ஆசை அடைப்பதில்லை அப்படின்னு அது சில நேரத்தில் ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வந்த சம்பவங்கள் இருக்கு. அப்புறம் அஸ்திபாரங்கள் நிரந்தரம் இல்லை, எரிகோ மதில் விழுந்தது. இது போல் வேதத்தில்
காணப்படுகிற அநேக சம்பவங்களை நம்ம பாடுவது உண்டு. நம்ம ஃபாதர் பாட்டில் கூட ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன பண்ணோம், பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வேணும், ஈசாக்கின் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். இப்படின்னு பல சம்பவங்களை நம்ம பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், பாடலாக பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படணுமா? ஆமாம், மகிமைப்பட்டது. அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பொழுது, எரிகோ மதில் விழுந்த பொழுது, செங்கடல் பிளந்த பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. சரி, ஸ்தேவான் அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்டாரே, அப்பொழுது ஆண்டவர் நாம் மகிமைப்படவில்லையா? ஸ்தேவானுக்கு அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஸ்தேவானை சபிச்சு விட்டாரா? ஸ்தேவானுக்கு நடந்தது ஆசீர்வாதமா சாபமா? நடக்கக்கூடாத காரியமா? நாம் அநேக நேரம் அது ஆசீர்வாதமாக பார்க்கறதில்லை. நடக்கணும், தேவ சித்தம் நடந்து போச்சு, ஆனால் அது ஆசீர்வாதம் அல்ல, அது சந்தோஷப்படுற காரியம் அல்ல, நாம் அது எனக்கும் நடக்கணும்னு எதிர்பார்க்குற காரியம் அல்ல. அப்போது வேதத்தில் நம்ம ஒரு விஷயம் ஒத்துக்குவோம். என்ன ஒத்துக்கிறோன்னா, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது ஆண்டவர் மகிமைப்பட்டாரா? ஆனால் ஆமான்னு தான் எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் பாடும் பொழுது அந்த ஏதாவது பாட்டில் பாடியிருக்கோமா? அப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் தோண்டி எடுத்து பாருங்கள். எவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறோம், எவ்வளவோ சம்பவங்களை கோடிட்டு பாடுறோம். ஆண்டவர் நான் மகிமைப்பட்டு இப்போ கூட பாடினோம்ல, 3 சரணத்தில் இருக்குது. ஆண்டவர் நான் மகிமைப்பட்டது, இது நடந்துச்சு மகிமைப்பட்டது, செங்கடல் பிளந்தது மகிமைப்பட்டது, அப்படியே பாடி அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடுறோமே. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது ஆண்டவரை நாம் மகிமைப்பட்டது, அதை ஏதாவது ஒரு பாட்டில் சொல்லி பாடுறோமா? உங்களுக்கு ஏதாவது பாட்டு ஞாபகம் இருக்குதா? ஒரு எனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லை. பேதுரு சிறைச்சாலை இருக்கும் பொழுது அவங்க அந்த தூதன் வந்து அவங்கள விடுவிக்கிறத பார்க்குறோம். பேதுரு இருக்கிறப்பையும் விடுவிக்கிறத பார்க்குறோம், பவுல் இருக்கும்போது விடுவிக்கிறத பார்க்குறோம். அதை அநேக பாடல்களை பாடுகிறோம். பவுலும் சீலாவும் நடுஇரவில் துதித்து ஜெபித்தார்கள், நிறைய பாட்டில் பாடுறோம். பவுல் கடைசியாக ரோமாபுரி பிரயாணம் போகிறார். அதுக்கப்புறமேட்டு அவர் வீட்டு காவலில் இருக்கிறார். வீட்டு சிறை, அதாவது வீட்டில் அரெஸ்ட், வீட்டோட வெளியே போக முடியாது, அரெஸ்ட், ஹோம் அரெஸ்ட் இல்லையா நம்ம சொல்லுவோம் இன்றைக்கும். வீட்டு காவல் தான் ஹோம் அரெஸ்ட். கடைசி வரைக்கும் அதில் தான் இருந்தார். அதை பாட்டில் பாடியிருக்கிறோமா? இல்லை. ஏன் பாடுறதில்ல? உபத்திரம் ஏன் நமக்கு பாடுறதில்லை? அதுவும் ஆண்டவர் மையப்பட்டது தானே, அதை தானே சொல்கிறோம். ஆமாம், பவுல் வீட்டு காவல் இருந்த போதும் ஆண்டோடைய சித்தம் தான், ஆண்டோடைய நாம் மகிமைப்பட்டது, ரைட்டு. அப்போ ஏன் அது இன்சிடென்ட்லாம் சொல்லி பாடுறதே இல்லை? என்ன பிரச்சனைன்னா, அதாவது நம்ம ஆசைப்படுற உயர்த்துகிற அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் மையப்படுறார். இப்போ மையப்படுறார், எனக்கு என்ன வேணும்? நான் பாடுற பாட்டெலாம் எதுக்கு தான்? நம்மளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஒரு பாட்டு பாடுறேன்னா எனக்கு அது நடக்குமா? ஒரு செய்தி எடுக்கிறேன்னா எனக்கு அது நடக்குமா? இப்படி நடந்துச்சுங்க, ஆண்டவர் செங்கலை பிறந்தார், என் வாழ்க்கையில் செங்கலை வளர்ப்பாரா? இப்படி தான் எல்லாமே கனெக்ட் பண்ணுறோம் லைஃபோட. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுற நம்ம இதெல்லாம் வேண்டாம், ஆண்டவர் மகிமைப்படுறது தான், அது எனக்கு வேண்டாம். அப்போ எல்லாமே என்னோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறனால இதெல்லாம் மட்டும் பொறுக்கி பாட்டு பாடிட்டு எழுதுறதும், மெசேஜ் கொடுக்குறதும், தியானிக்கிறதும், வசனத்தை ஷேர் பண்ணுறதும் எல்லாம் இங்கே தான். ஏன்னா நான் அப்படி தான் ஆசைப்பட்றேன். ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்க எத்தனை பேர் விருப்பப்படுறீங்களான்னு எல்லாரும் கை தூக்குவாங்க சர்ச்சில். ஸ்தேவானை போல் கல்லெறிஞ்சு கொல்லப்பட தேவன் எத்தனை பேர்னா பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஏன் ஊழியத்துக்கு போகணும் வாங்கடான்னு கூப்பிட்டா கூட எவ்வளோ காசு கொடுப்பீங்க, எத்தனை மணிக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு வரோம், எல்லாம் அத்தனை கேட்பான். டூர் போகிறோன்னு சொல்லி பாருங்க, நான் காசு தரேன்னுவான். அப்போது நாம் ஆசைப்படுற விஷயங்கள், எனக்கும் அது நடக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும்பொழுது, ஆபிரகாமா என்னையும் ஆபிரகாமை போல் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆபிரகாமை போல் என்னையும் சீமான் ஆக்க வேண்டும் அப்படின்றப்போ அதே ஆண்டவர் தான் பேதுருவையும் அவர் சித்தப்படி நடத்தினார். அதே ஆண்டவர் தான். ஆனால் பேதுரு போல என்ன வேண்டாம் ஆண்டவர், வேண்டாம் 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 வேண்டாம். பவுல் வேண்டாம், ஐயோ பவுலா, 1 குறைய 40 1 குறை 39 அடி 5 முறை அடி அடி வேண்டாம், அடி வேண்டாம், என் உடம்பு தாங்காது, பச்சை உடம்பு. நோ நோ,
வேற ஏதாவது ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அவமானம், ஐயோ அவமானமா, வேண்டாம் வேண்டாம், அவமானம் வேண்டாம், அவமானம் அடைவதில்லை. ஏன் அடைவதில்லை? அப்போ நம்ம முடியல, அதெல்லாம் நீ விட்டுறக்கூடாது. அவட அவர் தம்முடைய நேசகுமாரன், ஒரே பேரான குமாரன், அவரை நொறுக்க சித்தமாகி, என்ன சித்தமாகி, நாம் அவரை பார்க்கத்தக்கோரும் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்போ அவருடைய சித்தம் தன்னுடைய ஒரே பேரான நேசகுமாரன் ஏன் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் கொடுத்தார், நொறுக்குனார். அப்போ அவருடைய சித்தம் முக்கியமா, நம்ம நல்லா வாழ்கிறது முக்கியமா? கம்ஃபர்ட்டாக தான் விரும்புகிறோம். நம்ம பாடினோம் குயவனையில், மண்ணாசையில் நான் மயங்கிய கடந்தேன் அப்படின்னு பாடுறோம். ரட்சிப்பட்டதுக்கு அப்புறம் அது இல்லாமல் இருக்கிறோம். சின்னத்தில் அப்புறம் தான் அதிகமாகிடுது. ரட்சிப்பதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரிலாம் யாரும் ஜோம் பண்ணது இல்லைங்க. ஆண்டவரே சாமி சோறு தரம் சாமி போட்டு, ஏதோ ஒரு வாழ்க்கை சாமி, ஏதோ ஒரு வேலை சாமி, ஏதோ ஒரு வண்டி சாமி, அப்படி ஜபிச்சோம். போய் ரட்சிப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆடி கார் தான் வேணும், உங்கள் பிள்ளை எனக்கு இந்த வீடு தான் வேணும், அப்படி பேர் சொல்லி பிராண்டு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆகிப்போச்சு? ஸோ பிரச்சனை எங்கே அப்படின்னா, பைபிளெல்லாம் இல்லை, நம்ம இருதயம் எதை வாஞ்சிக்குது அதுதான். அப்போ கொஞ்சம் நாளாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்போனா ஒரு 100 வருஷங்களாக தான் இந்த செழிப்பு உபதேசம், செழிப்பு அப்போலேருந்தே இருக்குது, ஆரம்ப நாட்கள்லேருந்தே செழிப்பு இருக்குது. பட் டூ மச், ரொம்ப ஒரு 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 அது ஒரு வீரியம் அதிகமாக இப்போ இருக்கிறத பார்க்குறோம். நான் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா வரணும், அதான் இப்போ அவமானம் அடைவதில்லை. நான் ஏற்கனவே கூட சொன்னேன், நான் சில வசனங்கள் தியானம் பண்ணும் பொழுது ஒரு நாள் ஒரு பாட்டு எடுத்தேன், இங்கே கூட பாடினோம், இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், எதற்கும் பயமில்லையே. அந்த பாட்டு ரொம்ப, அந்த வார்த்தையில் அவ்வளோ அழகான வார்த்தைகள். இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டேன், இனி வரும் பலன் மேல் நோக்கமானேன். இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையில் இல்லை, என்னை நல்லா ஆக்கணும், பேட் வைக்கணும் அப்படி இல்லை, இனி வரும் பலன், இனி வரும் பலன், அடுத்த லைஃப் என்ற நித்திய வாழ்க்கை, இனி வரும் பலன் மேல் நோக்கமானேன். அங்கே எப்படி இருக்கணும், அங்கே போகணும் அப்படின்னு இனி வரும் பலன் மேல் நோக்கமானேன். அப்படி அந்த வார்த்தைகள் அவள் நல்லா இருந்துச்சு. இயேசுவுக்காய் அவமானம் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பாடின அதே பாடல் ஆசிரியர் தான் அவமானம் அடைவதில்லை உங்கள் பிள்ளைன்னு எழுதி வச்சிருக்கிறார். அதற்கு நடுவில் காலகட்டங்கள் ஒரு 25-30 வருஷம் இருக்கு நிறையல. அந்த பாட்டு வந்ததுக்கும் இப்போ இந்த பாட்டு வந்ததுக்கும் குறைஞ்சது அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 வருஷம் இருக்கும். அப்போ இந்த 30 இயர்ஸ்க்குள்ளே என்ன ஆச்சு? ஏன் அந்த மாதிரி வார்த்தைகள் மாறிடுச்சு? இப்போ இருக்க பாட்டு எதுவுமே அங்கே இல்லை. சாத்தானை மீதிக்கிறோம், உதைக்கிறோம், சத்துருவை எட்டி உதைக்கிறோம், தூக்கி கவுத்து போடுறோம், அவனை முடிக்கிறோம், இப்படியே வர்றது. அந்த வசனங்கள்லாம் வரதில்லையே. ஏன் வரல? பிரச்சனை என்ன? நாம் தேவ சித்தம் அதற்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். உலக ஜனங்கள் எதற்காக கடவுளை வணங்குறாங்க? எதற்காக சாமி கும்பிட்றாங்க? சாமி கும்பிட்டா நமக்கு நல்லது செய்வார், சாமி கும்பிட்டா நமக்கு சுகம் கொடுப்பார், சாமி கும்பிட்டா நமக்கு செல்வம் உண்டாகும், நமக்கு நோய் நொடி வராது, நமக்கு பண கஷ்டம் வராது. அதற்காக அவங்க சாமி கும்பிட்றாங்க, நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. நிறைய பேர் தங்களை வருத்தி கொண்டு செய்கிறாங்க, சாமி நல்லது பண்ணும் அப்படின்னு. நாம் எதுக்காக அந்த கர்த்தரை தொழுது கொள்கிறோம்? எதற்காக கர்த்தரை தொழுது கொள்கிறோம்? நாம் எதற்காக ஆராதிக்கிறோம்? நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆராதிக்கிறோம், செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் ஆராதிக்கிறோம். எப்போ ஆண்டவரே செய்ய போகிறே ஆராதிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிறார். நம்ம எதுக்காக ஆராதிக்கிறோம்? ஆண்டவரே இதை எனக்கு செய்யணும், அதை எனக்கு செய்யணும், இப்படி செய்யணும். நிறைய பேர் மெஜாரிட்டி இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த உலகத்தார் அவர்கள் கடவுளை கும்பிடுவாங்க, அவங்களும் கடவுளை கும்பிட்றாங்க, அவ்வளோதான். சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறாங்க இன்னைக்கு? இயேசு ஏற்றுக்கோ, அவரோட வாழ்க்கையை நல்லா இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கோ, அவர் பண கஷ்டத்தை மாற்றுவார். இயேசுவை ஏற்றுக்கோ, அவர் நோயை சுகமாக்குவார். இயேசுவை ஏற்றுக்கோ, பார் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றோம். அவன் வரப்போ எப்படி தான் வரான்? அப்படி தான் வரான். உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்றது கேட்குறதே அதிகம் இருக்கிறது. அப்போ அப்படி உள்ள வரவன் எப்படி தான் இருப்பான்? என்றைக்குங்க ஏன் செய்ய போகிறாரு? என்றைக்கு இங்கே சொன்னது எப்போங்க நடக்கும்? இன்றைக்கு சபைகள் அதிகமாக இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, இச்சிக்கப்பட்டவர்கள். வா வா இயேசு உனக்கு எனக்கு செஞ்ச மாதிரி உனக்கும் செய்வார். எனக்கு செஞ்ச மாதிரி சபையில் எல்லாம் செஞ்சாரா? இல்லையே. எத்தனை பேர் கொரோனாவில் மரித்து போனாங்க? எத்தனை பேர் கொரோனாவில் ஆண்டவர் காப்பாற்றினார்? அவருடைய சித்தம் தான். இப்போ எல்லாரும் கொரோனாவில் பொழைச்சிடல, எல்லாரும் செத்தும் போயிடல.
சில பேர் கொரோனாவில் மறிச்சான், பெரிய பெரிய ஊழியக்காரன் கொரோனாவில் மறிச்சு போனான், சில ஊழியக்காரன் மறிச்சு போகல. அவருடைய சித்தம். ஆனால் என்ன சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் கொரோனா வராது ஆண்டவர். அப்போது எனக்கு அற்புதம் கொடுத்துட்டாருன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துடுவாரா? இல்லையே, அவர் சித்தம் தானே. அவனுக்கு அற்புதம் நடக்குமா நடக்காது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை வாக்கு கொடுக்குறோமே, அது பொய் தானே. ஆண்டு எனக்கு சுகம் கொடுத்தாருங்க, எனக்கு சுகம் கொடுத்தது உண்மைதான். இப்போ எனக்கு ஆண்டு சுகம் கொடுத்தாரு உண்மைதான், ஆண்டு சுகம் கொடுத்தாரு. எல்லாருக்கும் சுகம் கொடுக்குவார், வாங்க ஏசு எனக்கு கொடுத்த எல்லாரும் கொடுப்பார். அப்படி எங்கேயும் ஏசு சொல்லவே இல்லையே. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு 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 நோய் சுகமாயிருச்சுன்னா அதை சூசைட் கூட்டத்தில் சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் நோயோடு இருக்கிறான், அதனால் அதையே கதையை சொல்லி இவங்க ஆஸ்பத்திரி போனதையும் ஆட்டோவில் போனதையும் வந்ததையும் போனதையும் ஊசியை போட்டதையும் அரை மணி நேரம் பேசி நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அது நற்செய்தியே இல்லை. எங்க இயேசு அற்புதம் பண்ண, இயேசு தாங்க பண்ணார் உங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இயேசு தான் உங்களை குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது யபீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார், நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார், லாசரை உயிரோடு எழுப்பினார். ஆனால் இந்த செய்தியை நற்செய்தியாக நிருபங்களில் எத்தனை முறை அவர்கள் பிரசங்கித்தார்கள்? நற்செய்தி பிரசங்கித்தார்கள் தானே. அது நிருபங்கள் ஃபுல்லாக அப்போஸ்தலர்லேருந்து வெளிப்படையாக நற்செய்தி சொன்னாங்க இல்லையா. இயேசு செய்த இந்த அற்புதங்களை, இன்னும் அநேக அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள் நற்செய்தியில் அவர்கள் சொன்னார்கள். அவங்க இருந்து பார்த்தவன் கூட இருந்து, இயேசு இது கூட இருந்து பார்த்தவர்கள் எத்தனை சொன்னாங்க? சொல்லலை. ஏன் சொல்லலை? அந்த அற்புதம் எல்லாருக்கும் நடக்கின்றது கன்ஃபார்ம் கிடையாது. அவங்க சொன்ன நற்செய்தி என்ன? இயேசு உனக்காக மரித்தார், நீ பாவத்தில் மரிக்க வேண்டியதில்லை, நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கிறார், அவரை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் எல்லாருக்கும் உண்டு. இது எல்லாருக்கும் உண்டு. இயேசு எல்லாருக்கும் வாக்கு பண்ணினது. இதுதான் நற்செய்தி. காஸ்பல் இஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். சுவிசேஷம் என்பது அது கிறிஸ்துவை பற்றினது. அதிலும் விசேஷமாக அவர் நமக்காக எல்லாருக்காகவும் செய்தார். இயேசு என்று பேர் எதுக்கு? அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அதனால் இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக. அப்போது எல்லாருக்கும் வாக்கு பண்ணினது ரட்சிப்பு, எல்லாருக்கும் வாக்கு பண்ணினது உறவு, எல்லாருக்கும் வாக்கு பண்ணினது நித்திய ஜீவன். இது 3 தான் நிருபங்களில் அவங்க நற்செய்தியாக அறிவித்தாங்க. இதை கேட்டு தான் ஜனங்க உள்ளே வந்தாங்க. அப்படி உள்ளே வந்த ஜனங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள். வரங்கள் வந்தது 2வது, சண்டை வந்தது 2வது, சண்டைகள் பிரச்சனைகள் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் ஒரு குடும்பமாக அன்பாக ஐக்கியமாக ஏக இருதயத்தோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு இருந்தாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க சொன்ன நற்செய்தி என்ன பண்ணுறோம்? அதை தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்கிறோம். எனக்கு வருவாங்க, ஒரு கடன் பிரச்சனை மாறிடுச்சு, வாங்க சர்ச்சுக்கு வா 100 பேர் சர்ச்சுக்கு வரான், அதில் ஒருத்தனுக்கு கடன் பிரச்சனை உண்மையிலே மாறிடுச்சு, 99 பேருக்கு மாறலை. அவன் எல்லாம் சொல்லிட்டு போகிறான், ஏசு சாமி சும்மா தான்டா, பாருங்கள் 5 வருஷமாக சர்ச்சுக்கு போனேன், அவரையும் கடனை மாற்றலையே. இவரும் பொய்யான தெய்வம் என்று போகிறான். யார் காரணம்? அவன் மேலே பழிய போட்ட. நீ சரியாக விசுவாசிக்கலைங்க. அப்படியா? இல்லையே. இயேசு அப்போ எல்லாத்தையும் செஞ்சுருன்னு சொன்னாரா? இல்லையே. எல்லாருக்கும் எதை செய்வேன்னு சொன்னாரா? இயேசுவிடம் வந்து பாவ மன்னிப்பை பெறாமல் போன ஒருவனும் இல்லை. எத்தனையோ பேர் இயேசு விட்டு போயிருக்கான். இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறாங்க எவனோ சொல்லியிருக்கானா? இல்லை. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ, நான் சிறு வயசு எடுக்கிறப்பயே சில பேர்லாம் சர்ச் விட்டு வெளியே போனாங்க. எங்கங்க நான் சர்ச்சு தான் வரோம், நாங்கள் ஓட்டாண்டியாகவே இருக்கிறோம் அப்படி சொல்லி போனவன் இருக்கிறான். இன்னும் எனக்கு ஆண்டவர் அற்புதமே பண்ணலை, என்னத்த நான் நல்லா வாழ்ந்துட்டேன் அப்படி போனவன் இருக்கிறான். இயேசுவின் பாவத்தை மன்னிக்கலன்னு போனவன் இருக்கிறானா? அதான் இயேசு எல்லாருக்கும் வாக்கு பண்ணார். அதுதான் நற்செய்தி. அப்போ நம்ம நினைக்கிறது, இதை நினச்சி இதையே நினச்சி இதையே பாடி இதையே பிரசங்கிச்சு இதையே போதிச்சு இப்படி ஆகிட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் இச்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி என்ன செய்வார், இன்றைக்கி என்ன செய்வார், இன்றைக்கி என்ன செய்வார்? ஆண்டவரை நிறையா பண்ணால் நிறையா கொடுப்பார். சர்ச்சுக்கு லீவ் படம் வந்தால் தருவார், ஆண்டவர் கொடுப்பார், அப்போ ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுப்பார். நாம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? அவர் தாங்க உண்மையான ஆண்டவர், அதனால தான் ஆராதிக்கிறோம். ஏன் தேவனை தொழுது கொள்கிறார்? அவர் தான். வேறு யார் தொழுது கொள்வீங்க? வேறே ஒரு தேவன் இல்லை, வேறு ஒரு நாமம் இல்லை. அவர் உண்மையான தேவன், அதனால் அவர் தொழுது கொள்கிறேன் நான். அவர் ஏதாவது செஞ்சாரன்ட்டோ இல்லை ஏதாவது செய்ய போகிறாரன்னோ இல்லை, அவர் செய்கிறார் தான். அற்புதம் பண்ணுறார், எனக்கு நிறைய அற்புதம் பண்ணிடுறார், உங்களுக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாரும் நிறைய விஷயங்கள் அற்புதம் பெற்றிருக்கிறோம். அதற்காக ஆராதிக்கிறோமா? இல்லை. அவர் தான் உண்மையான தேவன். அது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு யாரை ஆராதிக்கிறது? அவர் ஆராதிக்காமல் எப்படி இருக்கிறது? சாரல் நோடிச்சு பண்ணாங்கள, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன்,
ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. வேற யாரை பாருங்க, அவர் தான் உண்மையான தெய்வம். ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ காட் ஃபார் ஹீ இஸ் த ஒன்லி காட். அதனால நம்ம பின்பற்றணும். அப்போ வேதத்தில் வாசிக்கும் பொழுது சரி ரைட் இப்போ இப்படி இருக்கிறோமே, நிறைய நேரத்தில் நல்லதுன்னு தான் நினைக்கிறாங்க. எங்க உலகத்தில் ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா வந்து எல்லா பிள்ளைங்களும் நல்லா பெரிய ஆளாக்கணும், பணக்காரனாக்க தானே ஆசைப்படுறாரு. அப்போ ஆண்டவர் அப்படி தான் எல்லா பிள்ளைங்களையும் ஒரு பிள்ளை டாக்டர் ஆகணும், ஒரு பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், அப்படி தான் ஆசைப்படுவாங்க. பூமியில் காப்பாவால் ஆக்க முடியாது, ஆனால் அவரே அப்படி ஆசைப்படுறாரு. சில பேர் ஆக்க முடிச்சவங்க ஆக்கிடுறாங்க. இப்போ சில பேர் டாக்டர்னா 2 பிள்ளைகள் டாக்டர் ஆக்கிடுறாங்க, இப்போ ஆக்கியிருக்கிறாங்க தெரிஞ்சல. ஆண்டவர் அப்படி தானே ஆசைப்படுவார் அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்போது பேதுருவையும் ஆபிரகாம் மாதிரி ஆக்கியிருக்கலாமே, பவுல் அப்படி ஆக்கியிருக்கேன். ஸ்தேவானையே அவர் சாக ஒன்றும் ஆண்டவர் நினச்சா தடுத்துருக்க முடியாதா? ஆண்டோடைய சித்தம் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்பொழுது ஸ்தேவானை கல்லெறிந்தவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுலின் கொடுத்துட்டு போனார். அவர் தான் இன்சார்ஜ். ஏன்னா கல்லெறிந்து தண்டனை கொடுக்குறப்ப ஜனங்களாக தண்டனை கொடுக்க முடியாது. ஒரு உயரதிகாரி, ஒரு பொறுப்பில் யாராவது சாட்சி இருக்கணும். அப்போ அங்கே சவுல் தான் இருக்கிறார், அவர் தான் நல்ல பதவியில் இருக்கிறார், அவர் யூத மார்க்கத்தில் இருக்கிறார். அப்போ எல்லாம் கழட்டி அவர்கிட்ட கொடுத்து தான் கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அந்த சவுலை தான் ஆண்டவர் அப்புறம் எடுத்து பல இடங்களில் பயன்படுத்தினார். அவருக்கு 2 பேர் இருந்தது. சவுலுன்ற பேர் அவருக்கு இருந்தது, பவுல் அப்படிங்கிற பேர். சவுல் என்பது எபிரேய பெயர், பவுல் என்பது கிரேக்க பெயர். அப்போ தேவ சித்தம் எல்லாமே வந்து பாருங்க, சவுல் அங்கே இருக்கிறாரு, அவர் பார்க்குறாரு, எல்லாமே தேவ சித்தத்திற்குள்ளே நடக்குது. அப்போ எல்லாமே ஒரு நாமத்து மகிமே தான். அப்போது எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படி நம்ம சொல்ல முடியாது, ஒரு களிமண் சொல்ல முடியாது. அது போல் நாம் ஆண்டவரே நீங்கள் ஆபிரகாமாக ஆக்குங்க, ஈசாக்கு ஆக்குங்க, இப்படியெல்லாம் நீ ஆக்குங்க, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறோம். அதனால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் பிரச்சனை. அதனால் வர பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அதனால் வர பெரிய பிரச்சனைனா தேவன் நம்மை ஒருவேளை நமக்கு தெரியாது, ஆண்டவரை நம்மளை உயிரோடு வச்சுருந்து நல்ல சுகமாக மரித்து போகிறோமா நமக்கு தெரியாது, இல்லை அவருடைய சித்தப்படி நோய் வந்து மரித்து போகிறோமான்னு தெரியாது. வி டோன்ட் நோ. ஆனால் அப்போ என்ன, நமக்கு தெரியாது இல்லைண்ணே. என்ன பிரச்சனை? நாம் இதையே ஆசைப்பட்டு ஆண்டவர் இதை அனுமதிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புலம்பி தள்ளிடுவோம். என்னடா இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு, என்னை எப்படி ஐயோ பண கஷ்டம் என்னைக்கு செய்ய போகிறேன், இந்த வியாதி வந்துருச்சேன்னு நம்மளும் புலம்பி வரவன்ட்டையும் புலம்பி தள்ளி ரொம்ப நம்ம வாழ்க்கை மோசமாயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும், நம்மளால் சகிச்சிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? நம்ம எல்லா நாளும் இதையே ஆசைப்பட்டுட்டோம். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணையோ பையனையோ விரும்பி இவங்களை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், எல்லா விஷயம் எடுத்து கடைசியில் மாறி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை? அதையே நினச்சிட்டு தான் உட்காந்துருப்பான். நிறைய குடும்பங்கள் அதனால் மோசம் பிரச்சனையில் சந்தித்து பிரிவுகளை போயிருக்கிறான். காரணம் என்ன? அவனால் மனுஷன் மாற்ற முடியல. அதே போல் சின்ன சின்ன விஷயத்துலேயும் சில பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா மாற்ற முடியல, ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம மனசை எப்படி வைக்கணும்? 2த்துக்குமே நம்ம தயாராகிக்கணும். அதுக்காக சில பேர் ஓட்டாண்டியாக தான் இருக்கணும், நான் எல்லாரும் கல்லெறிந்து கொள்ளப்போன்னு ஆசைப்படுங்க. இல்லையே, அப்படியும் எதோ சொல்லலையே. எல்லாருமே அப்படியே மறிச்சாங்களா? இல்லையே, எல்லாருமே அப்படி மறிக்கலையே. சில பேர் நல்ல மரணம் அடைஞ்சாங்களே. இன்றைக்குமே எல்லாரும் என்ன சொல்கிறது, ரத்த சாட்சியம் மறிச்சிடுறாங்களா? இல்லையே. தேவ சித்தம். நம்ம 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 நியூட்ரல் 2த்துக்குமே ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து ஆபிரகாம் தான் வேணும்னு கேட்கப்படாது. நம்ம போய் ஸ்தேவானா தான் நம்ம அடி வாங்கிட்டு தான் வரும், அடிக்கடா அடிக்கடா அண்ணைய அப்படி யாருமே சொல்லலை. ஸ்தேவான் அங்கே போய் அப்படி சொன்னார் அடிக்கணும் இல்லை. அவர் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை பேசினார். அவங்கெல்லாம் மூர்க்க வெறி கொண்டு அவங்கெல்லாம் ஸ்தேவான் பேசுகிறப்ப அவங்க முகலாம் மாறுது. அதுக்காக ஸ்தேவான் நிப்பாட்டிடல. மாறுறாங்க கிளம்பு வண்டியாடுறா வேற ஊர் போகலாம். இல்லை, ஆண்டவர் தமக்கு பேசணும்னு கொடுத்த வார்த்தையை அவர் பேசினார். அவங்க முகம் மாறினாலும் எது மாறினாலும் பார்த்தார். கடைசியில் அவங்க கல்லெறிஞ்சு கொல்லும் பொழுது கூட பிதாவை இவர்களை மன்னியும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்க. வேதத்தில் பார்க்குற எல்லாருமே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்க. அவனை ஆக்குறீங்களே என்னையே அப்படி ஆக்கலன்னு யாருமே கேட்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓசியா நினைக்கிறேன், ஓசியா தானா தீர்க்கதரிசி? ஓசியாவா சகரியாவா? ஆண்டவர் நிறைய பேர் திருமணம் பண்ண சொல்லுவார், வேசியை திருமணம் பண்ண சொல்லுவார்ல. ஓசியா தீர்க்கதரிசியா? எந்த தீர்க்கதரிசி இல்லை, ஓசியா தான் நினைக்கிறேன். ஓகே, ஆண்டவர் சில விஷயம் சொல்லு நினைக்கிறார் ஜனங்களுக்கு. என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, இந்த ஜனங்கள்லாம் ஆண்டவர் கூட்டு வந்து அற்புதம் பண்ணி வைக்கிறது, இவங்க பாகால கும்புற போகிறது, திரும்ப 2 அடியாக போடுறது, கூட்டு வந்து வைக்கிறது,
திரும்ப போய் பாகாலுக்கு கும்புற சிலை வைக்கிற தோப்பு வைக்கிறவங்களை வைக்கிறது, இதே வேலை பொழப்பா போச்சு அவங்களுக்கு. திரும்ப 2 அடியை போடுற, திரும்ப தூக்கிட்டு வந்து வாடாங்க ஒழுங்கா உட்கார, நான் தான்டா உட்காராங்க. திரும்ப அப்படியே போகிறது. வேற ஏதாவது அஸ்திரோத்திர வாடா அஸ்திரோத்திரா போகிற கட்டுறா, கோயிலை கட்டுறா, ஆடுறா, பண்டிகை கொண்டாடுறா, திரும்ப போட்டு அட்டி தூக்கிட்டு ஐயோ ஆண்டவரே மணி பண்ண வாடாங்க, நான் தான் சொன்னேன் போகாத உட்காடுறாங்க. இதே வேலை. இதை சொல்லி 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 திரும்ப திரும்ப பண்ணி ஆண்டவர் தன்னுடைய வேதனையை தன்னுடைய ஊழியக்காரர்கள் புரிஞ்சுக்கணும்னு இந்த ஓசியா கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் ஒரு வேசியை சொல்லும் பொழுதே ஃபஸ்ட்டே வேசின்னு சொல்லுவாரா இல்லை அப்புறம் சொல்லுவாரா? சரி ஓகே, ஒரு பெண்ணை திருமணம் சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம். வேசியை திருமணம் பண்ணுறாரு, ஒரு பிள்ளை பிறக்கும், அப்புறம் போயிடுவா, வேற ஒருத்தரோட போயிடுவா, ஓடிடுவா. ஆண்டவர் சொல்லுவார், வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பா, இல்லை போய் அவளை கூட்ட வந்து வச்சு திரும்ப வாழன்னுவார். திரும்ப போய் கூட்ட வருவா, இன்னொரு குழந்தை பிறக்குன்னு திரும்ப ஓடி போயிடுவா வேற ஒருத்தனோட. ஆண்டவர் சொல்லுவார், இதை போல தான் ஜனங்களும் இருக்கிறாங்க. இதனால என்னாச்சு? ஓசியா லைஃப் போச்சு. ஓசியா பார்த்தாலும் என்ன சொல்லியிருப்பான்? பயங்கரமாக திட்டியிருப்பான். அதனால் ஓசியா மாற்ற முடியுமா? தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டோடைய ஊழியக்காரன் அவர் சித்தங்க, அவர் ஓசியா படி தான் செய்யணும்னு முடிவெடுத்தார், அதுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி அந்த மாதிரி ஒப்பு கொடுப்போமா? ஓசியா மாதிரி சொல்ல ஒப்பு கொடுப்போமா? சான்ஸே இல்லை. ஏன்? நம்ம அதுக்கு தயாராக இல்லை. நம்ம மைண்டெல்லாம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒப்பு கொடுத்தாங்க. மரியாள் பார்க்குறோம் இல்லையா, அவங்க வந்து பிள்ளை பேரோன்னே பயந்துட்டாங்க. நான் இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே. அப்போ தூதன் சொன்னோடனே ஓகே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமை நீங்கள் நினைக்கிறது செய்யுங்க ஆண்டவரை. அடிமை ஒப்பு கொடுக்குறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்னை இப்படி தான் ஆக்கணும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள், தேவன் பயன்படுத்தினவர்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்க. தேவன் எப்படியும் செய்வதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. சிலரை அவர் இப்படி ஆக்கினார், சிலரை இப்படி ஆக்கினார். சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர், சிலரை வாசிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் எல்லாருமே ஆக்கிறது இல்லை. அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அடுத்த வசனம் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் இயேசுதான் கிறிஸ்துன்னு பிரசங்கிக்கிறாங்க. அவங்கள இந்த ஜபாலயமாக அந்த சங்கம், ஆலோசனை சங்கத்தை கூட்டு வந்து மிரட்டுறாங்க. இனிமேல் பண்ணக்கூடாது, என்ன சரியா முடிச்சு ஜெயிலில் போட்டு அடிப்போம், ஓடி போயிடுவாங்க. சரி, அவங்கள ஒரு வந்துட்டாங்க, வந்து திரும்ப செய்கிறாங்க, திரும்ப பிடிச்சிட்டு போனாங்க. இது 2வது சம்பவம். பிடிச்சிட்டு போய் அதுக்கு முந்தின 40 பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளை. அதுக்கு முன்பதாக அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, கமாலியல் சொல்வார் நினைக்கிறீங்கல்ல. சரி, அப்போது ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை கூப்பிட்டு பொன்னாட போத்தி அனுப்பல, அவளை கூப்பிட்டு வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினாங்க. ரிலீஸ் பேசின மோனி இப்போ அடி வெளுத்துவிடுவேன். அடி வாங்கிட்டு வந்து அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் திரும்ப அதே தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மறிச்சு போனாங்க. நம்ம கொடுத்தது கொஞ்சம் தான், நமக்கு தேவையானது என்னென்னது சொன்னான். அநேகருக்கு அப்புறம் அங்கே மறித்து போனாங்க. ஏன்? ஏரோது யாக்கோபு கொன்றான் தானே. யாக்கோபு கொன்னான், பேதுருவையும் கொல்லான்னு வழி பார்த்தான். யாக்கோபு ஆண்டவர் சித்தம் அலோவ் பண்ணார்.
ஆண்டு சொல்றார், என்னுடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே இல்லாது. அவருடைய சித்தம் அப்படின்னா எல்லா முடியும் விழுந்தாலும் விழுந்துரும். நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். ஒரு முடியும் விழாது, ஒரு முடியும் விழாது, ஒரு முடியும் விழாதுன்னு ஆண்டவர் சொல்ல. அவருடைய சித்தம் ஒரு முடியும் விழாது. அவர் சித்தத்தை மட்டும் தான் எல்லாம் நடக்கும், அப்படிதான் அதை நடத்தணும் இல்லையா? அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் விழாது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் சித்தம் தான்ப்பா, நீ வந்து ஐயோன்னு போச்சேன்னு பதறாத. அவருடைய சித்தமான்றதை பாரு, அதை உறுதிப்படுத்து. அவருடைய சித்தத்தில் எல்லா முடியும் விழுந்தாலும் விழலாம், மொட்டையாகலாம், இல்லை உள்ளு கூட விழாமல் கூட இருக்கலாம். எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. அவர் சித்தமே எனக்கு தெரியாது. அவருடைய சித்தம் எனக்கு நிறைய முடிவு தரனா சந்தோஷமாக வச்சுக்க. அவருடைய சித்தம் எல்லாம் முடியும் போச்சா சந்தோஷமா இரு. முடிதானே போச்சு, மூளையா போச்சு, அதனால் எதாவது மாறிட போதா? ஆண்டோட சித்தம் போயிட போதா? முதல்ல ஃபாதர் பெர்க்மார் மீட்டிங்கில் வந்திருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ ஒரு பாட்டு பாடுறப்ப எல்லாம் வந்து வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோவாக எடுக்கிறாங்க. அப்போ சொல்கிறார், தலை பூரா முடி இருந்துச்சு, ஒரு பையனே ஃபோட்டோ எடுக்கலை, இப்போ எல்லாம் முடியும் கொட்டி போச்சு, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ முடியும் முக்கியமா? இல்லையே. அது இருந்தால் நல்லது, இல்லாட்டி நல்லது. சுகம் இருந்தால் நல்லது, இல்லாட்டி நல்லது. அப்போ அவருடைய நாமத்துக்காக அவமானப்பட்டதுக்கு சந்தோஷப்பட்டாங்களாம். இன்னைக்கு நான் சந்தோஷப்படுவோமா? நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளை ஜெயிலில் இப்போ இங்கே பழக்கரில் கூப்பிட்டு 2 அடி அடித்து அனுப்பி விட்டாங்கன்னா 4 நாளைக்கு வெளியே வருவோம்? வரமாட்டோம்ல. அவமானம், அது அவமானம் ஆச்சே, அவமானம் ஆயிடுச்சு. அது எப்படி சந்திக்கிறது? ரொம்ப கஷ்டம். அதுக்கு பெரிய மனசு வேணும், பெரிய மெச்சூரிட்டி வேணும். அவங்க சந்தோஷமாக போனாங்க. அப்படி வளரணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம வசனத்தில் வளரணும், அவருக்காக எதையும் செய்ய அந்த வளரணும். அப்படி ஒரு மன நிலைமை நமக்கு வரணும், அதுதானே வளர்ச்சி. ஆனால் இப்போ எங்கேயோ கொண்டு போயிட்டோமே எல்லாத்தையும். எல்லாரும் ஆசைப்படு, ஏசப்பா இப்படி தான் நினைக்கிறாரு, நீ கஷ்டப்படக்கூடாது, இது வராது, கஷ்டம் உனக்கு வராது, இது உனக்கு நடக்காது, நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாருக்கு சொன்னார்? இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். அவங்களே எப்போ சொன்னார்? நீ சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா நான் வர விட மாட்டேன் அப்படின்னாரு. புதிய ஏற்பாடு அப்படி தான் எல்லாத்துக்கும் கொடுத்தாரா? அது பவுல் சொல்றார், நான் 1ஆம் தரம் கலாத்தியரில் சொல்றார், 1ஆம் தரம் சரீர பலவீனத்தோட சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கித்தேன். உடம்பு சரியில்லாமல் அப்படியே சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு சுகம் கொடுக்கல அந்த டைமில் ஆண்டவர். ஒரு முறை பாம்பு கடிச்சிருச்சு. அவர் ரோமாபுரிக்கு போகிற பிரயாணத்தில், கடைசி பிரயாணத்தில் எல்லாம் கப்பல் சேதம் வந்து பம்பிலியூ நாடா அங்கே போய் இறங்கி குளிர் காயெடுத்து கட்டையில் எடுக்கிறாங்க. அப்போ பவுல் ஒரு கட்டையை எடுக்கிறாரு, ஒரு விரியன் கையை கவிட்டு நிற்கிது. அவர் நெருப்பில் அப்படி ஆட்டி விட்டு வந்துட்டார். எல்லாம் போச்சுடா, செத்தாண்டா, பெரிய பாவி இவன், இன்னும் கொஞ்ச நாள் மேட்ரு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ ஒன்றுமே அவர் பேசாமல் இருக்கிறாரு. எல்லாம் ஆடி போயிட்டாங்க. அப்போ அவர் பதற்றவே இல்லை. அவர் சொல்கிறார், எனக்கு தெரியும் ஒன்றும் ஆகாதுன்னு. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ அங்கே போகணும், ராயனுக்கு முன்னாடி நீ நிற்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் எதுவும் என்னைய சாவாடிக்க முடியாது. கப்பல்லையே பவுலுக்காக தான் கப்பல்லையே ஆண்டவர் காப்பாற்றினார். இல்லாட்டி இவனை மட்டும்தான் காப்பாற்றிடலாம். பவுல்னால இவங்க கப்பல் உடஞ்சி போயிருக்கும் நடுவில். அப்போ தேவ சித்தம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதே போல் தான் வீட்டுக்காவலே இருந்தார். அப்போது தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்புக்கொடுவோம். நாம் களிமண், நம்ம பாட்டு பண்ணோம் இல்லையா, ரொம்ப அந்த வார்த்தையை உண்மையாக பாரு, நம்ம களிமண்ணாக ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா குயவன் நம்ம எப்படி வேணாலும் வணைவார். நம்மளை ஒரு பானையாக செஞ்சு அலங்கார பொருளாக செஞ்சு நம்மளை என்ட்ரன்ஸ்லேயும் மாட்டலாம், இல்லை ஒரு பானையாக செஞ்சு பின்னாடி கொல்லா பக்கத்துலையும் வைக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சா சந்தோஷப்படுறோம், பின்னாடி வச்சா என்னை யாரும் பார்க்காத மாதிரி பண்ணிட்டீங்களே, என்னையே ஒரு அலங்கார பொருளாக பண்ணக்கூடாதா? அவட நான் சூப்பராக பாட்டு பாடுவேன். ஏன் நம்ம அதை மட்டும்தான் விரும்புகிறோம், அந்த இதை மட்டும்தான் அலங்காரமாக இருக்கும், அப்படி தான் விரும்புகிறோம். அது களிமண் கிடையாது. உண்மையாக களிமண்ணாக ஒப்பு கொடுக்குறேன்னா என்ன, ஆண்டவர் எப்படி வேணாலும் வளைவார். அது சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அவருக்காக அப்போ பேதுரு 40 1 குறைய 39 அடி 5 முறை அடிபட்டார். அதனால சந்தோஷம் இல்லாமல் போயிட்டாரா? ஜெயிலிருந்து எழுதுறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷம் பெறுங்கன்னு மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் அப்படி எழுதுற? அவர் சந்தோஷம் இருந்துச்சுல அவருக்கு. அப்படி என்ன சந்தோஷம் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு? இப்போல்லாம் அப்படி எழுதுவாங்களா நிறைய பேர்? மெஜாரிட்டிலாம் உட்காந்து புலம்பி தள்ளி, ஜெயிலில் இருக்கும் பொழுது புலம்பல் எழுதும்.
அங்கே சாப்பாடு ஒழுங்காக இல்லை, இது அப்படி இல்லை, நான் யார் தெரியுமா, எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு தான் எழுதியிருப்போம். ஆனால் நம்ம வைரத்துக்கு அடுத்தபடியாக விற்பனை ஆகப்பட்ட புஸ்தகம் மோட்ச பிரயாணம். வாசிக்கிங்களா? மோட்ச பிரயாணம் புஸ்தகம், மோட்ச பிரயாணம் உங்களுக்கும் தெரியாதா? நம்ம பீஸில் எல்லாத்தையும் கிடைக்கும், முதல்ல வாங்கி எல்லோரும் வாசிக்கிறீங்க. மோட்ச பிரயாணம் ஜான் பனியன் எழுதினர். வேதத்துக்கு அடுத்தபடியாக விற்பனை ஆகப்பட்ட புத்தகம் அது கிறிஸ்தவ வட்டாரத்தில். அது என்னென்னா அவரை பிரசங்கித்ததுக்காக தூக்கி சிறையில் போட்டாங்க, வருஷ கணக்காக போட்டாங்க. அப்போ அந்த வருஷத்தில் அவர் சொப்பனத்தில் நிறையா வந்தது, அவர் சொப்பனத்தில் வந்ததெல்லாம் புக்ஸாக எழுதினார். ஒரு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், ரட்சிப்புலேருந்து அவன் பரலோகம் போகிற வரைக்கும் நடுவில் அவ்வளோ விஷயம் எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்கள். ஆனால் கதை மாதிரியே வரும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோட அந்த காமெடினா அவ்வளோ சூப்பரான புஸ்தகம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி எதை பிடிச்சிக்கணும் அவ்வளோ அழகாக அது எழுதியிருப்பார். அது எங்கள் சிறையிலேருந்து எழுதினார். சமீபத்தில் அமெரிக்காவில் ஒருத்தர் இன்னொரு இருக்கிறார், கென்ட் ஹோவென்ட்னு ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் மேலே நிறையா போய் போட்டு நிறையா போட்டு சிறையில் ஒரு 16-17 வருஷங்கள் அங்கே இங்கே எங்கேயும் சிறைச்சாலை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்து திரும்ப இப்போ ஊழியத்தை செய்கிறார். ஆனால் அவர் சொல்லும் போது சொல்கிறார், சிலையில் இருந்து அவங்க நினச்சாங்க நான் பேசுறதை நிப்பாட்டே நினச்சாங்க, எனக்கு நல்லா டைம் கிடச்சிச்சு, நிறையா அந்த புஸ்தகம் நான் எழுதினேன், நிறைய நேரம் கிடச்சிச்சு. அவர் அதை சோகமாகவே சொல்லலை. எங்கேருந்தா என்னங்க ஆண்டோட சித்தத்தை நம்ம செய்கிறோம். அவர் சொல்லும் போது அவர் சொல்கிறார், அவரை ஊழியத்தை செய்ய என்னை அழைச்சாருன்றப்போ அது நான் எவ்வளோ பெரிய விஷயம், நான் எதுவுமே தகுதி இல்லையேன்னு சொல்லும்போது அவர் கண்கலங்கி ஆளுவார் ஆண்டவருக்காக. ஏன்னா அந்த நபர் வந்து அந்த மக்கள் மத்தியில் பெரிய அவர் சொன்ன விஷயங்கள் எடுத்து சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேரை மாற்றினது, நிறைய பேர் அதை விசுவாசிச்சாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல, உன்னை ஏதாவது பண்ணுண்டா அப்படின்னு. ஆனால் அவங்களாம் அதை சோகமாக பார்க்கலையே, வருத்தமாக பார்க்கலையே, சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்களே. ஏன் சந்தோஷம், எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆண்டவர் எப்படி என்ன அவருடைய சித்தம் இது, அதை நான் சோகமாக வாங்கிக்க முடியும்? சந்தோஷமாக தான் வாங்கிக்கணும், அதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கணும். அதுதான் வளர்ச்சி. நல்லா இருக்கணுங்கிறது இல்லை. இயேசு எடுத்து நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாம் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லும் உடனே ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யோபு, சாலமோன் அங்கேயே போயிடுறோம். அவங்க அப்படி இருந்தாங்க தான், ஆண்டவர் அவங்க அப்படி தான் வச்சுருந்தார். பேதுரு பவுல் இயேசு அப்படியே இருந்தார். இயேசு வாடகைக்கு ஒரு வீடும் வச்சுருந்தார், வாடகை வீட்டில் தான் அவர் இருந்தார், அவர் சொந்தம் எல்லாம் கிடையாது. ஏன் அவர் பணக்காராக பிறந்திருக்க முடியாதா? இயேசு தானே மரியாதை தேர்ந்தெடுத்தார். ஏன் அவர் ராஜ குடும்பத்தை வந்திருக்க முடியாதா? தாவீது வம்சம்னு இருந்துக்க முடியாதா? தாவீது போல் பெரிய வீட்டில் இருந்திருக்க முடியாதா? அவருடைய சித்தம் தான் முக்கியம், அவருடைய சித்தம் தான் முக்கியம். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் வாழ்ற ரொம்ப எளிமையாக இருக்கிறார். ஒவ்வொரு சபை ஸ்தாபனங்களும் அவைகள் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி சொல்லி தான் ஆரம்பித்தான். நம்முடைய ஆசை இப்படி இருக்கக்கூடாது, பகட்டாக தான் நம்ம இருக்கணும், நம்ம தூக்கி டாப்பில் வைக்கணும், எனக்கு அவமானம் வரக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது, இது வந்துடக்கூடாது, ஆண்டவரை கும்பிட்டா இதெல்லாம் செய்ய மாட்டார்னு பேசிக்கிறோம். இல்லை, அவர் செய்வார். சுவிசேஷ நிமித்தம் தீங்கு அனுபவி, பாடு அனுபவி, உபத்திரம், பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இல்லைன்னா சொல்ல உண்டு. அதிகபட்சம் சொல்லி முடிகிறேன், இதோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தேவையில்லை. உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தளிக்க வல்லவருக்கே பயப்பட. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? சரீரத்தை மாத்திரம் தான்ப்பா கொள்ளுவான், நான் காப்பாற்றுவேன்னு சொன்னாரா? செத்துப்போ, செத்து போகிறதா? நான் நல்லா வாழ்ந்து ஆசைப்பட்டிருக்கிறேன், வீடு கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னா சொல்கிறார், சரீரத்தை மாத்திரம் கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம். ஆஃப்டர் ஆல் சரீரம் தானே போயிட்டு போகுது. நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். அவருக்கு பயப்படு, அவருடைய சித்தத்துக்கு நீ ஒப்புக்கொடு. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இன்னைக்கும் கொடுக்குறது நம்ம ரெடியாக இருந்தோம்னா அவன் காத்துக்கொள்ளுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரனாக வர இல்லை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், சுதந்திரிப்போம். அதுதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இந்த நல்லா இருக்கணும்னு போக 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 நாம் முக்கியமானதை விட்டுருவோம், இதை இழந்து போவோங்கிறாரு. ஒருத்தன் ஜீவனை ரசிக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனால் அவன் இழந்து போவான். அப்போ என்னத்தை இழந்து போயிட்டாங்க? ஏதோ ஊழியக்காரங்களாம் பேசுகிறாங்களே, செல்வத்தை பற்றி பேசுகிறாங்க, என்னத்தை இழந்து போனாங்க? என்னத்தை இழந்து போனாங்க? அவங்கள்ட்ட கார் இல்லையா, பங்களாவில் என்னத்தை பிரசங்கிச்சாங்களோ அப்படி தானே இருக்கிறாங்க. கொடுத்துப்பான்னு எல்லாத்தையும் வாங்கி அவன்கிட்ட இருக்கிறவங்களாம் பணக்காரனா இல்லை, வாங்கி இவன் நல்ல செழிப்பாக தானே வாழ்கிறான், மாடி வீட்டில் தான் இருக்கிறான். என்னத்தை இழந்து போனாங்க? எதிலேருந்து போனாங்க? கொஞ்சம் எடுத்து பாருங்க, வசனத்தை எடுத்து பாருங்க. அவன் கேட்கறதுக்கு, அவன் பேசுறதை கேளுங்க, என்ன பேசுகிறாங்க. ஆவியானவர் பேசுகிறாரா?
அவங்க பேசுறது ஆவியானவர் பேசுகிறாங்க, சத்தியத்தை பேசுகிறாங்களா? தங்களிடமாய் ஜனங்களை இருக்கிறாங்க, தங்களை தெய்வங்களாக காட்டுறார்கள், தங்களை நீதிமான்களாக காட்டுறார்கள். ஆவியானவர் அங்கே பேசுகிறது கேட்க முடியல. நான் நல்லாக நீயும் அப்படி வானு குருடன் வழிகாட்டுகிறது போல அவர் பரிசெயர்களாக தான் இருக்கிறார்களே ஒழிய ஆவியானவர் அவர்கள் பேசுறது இல்லை. ஆவிக்குரிய வார்த்தைகளும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளும் அங்கு இல்லை. அப்போ தே லாஸ், அவன் இழந்து போகிறார்கள். நமக்கு தெரில, நம்ம எதை எழுதுகிறோன்னே தெரில. அவங்க தேவனை இழந்து போகிறார்கள், அவனுடைய சித்தத்தை இழந்து போகிறாங்க. அதனால் நம்முடைய ஸ்டேட், மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கணும்னா ரெண்டுத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கும். அப்போ தான் தேவன் எது செஞ்சாலும், நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டு நம்ம கஷ்டத்தை விட்டுட்டாருன்னா ரொம்ப கஷ்டம், பணக்காரன் ஆகிட்டா ரொம்ப நல்லதுன்னு. கிடையாது, ரெண்டுமே பிரச்சனை தான். தரித்திரமாக இருந்தாலும் பிரச்சனை தான், ஓவர் செழிப்பும் பிரச்சனை தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயம். ரெண்டுமே ப்ராப்ளம். நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஏழையாக இருந்தால் தான் நமக்கு கஷ்டம், ஆண்டரை விட்டு போயிடுவோம், பணக்காரன் இருந்தால் நிறைய பேருக்கு உதவி பண்ணலான்னு. கிடையாது. உங்களை நம்பாதீங்க, இந்த மாம்சத்தை நம்பாதீங்க, அது ரொம்ப பிரச்சனையில் போய் முடியும். ஏழை தரித்திரமாக இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்களும் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் இல்லை, தேவையில்லாத வார்த்தைகளாக வருது. ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவர் எல்லாம் தப்பாக பேசினாங்க, அவர் ஓட்டாண்டியாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட ரொம்ப செலவானார், தப்பாக பேசினாங்க. அப்போது அவர் யார்ட்டையும் ஒரு ஆண்டோட சொல்லிட்டு உட்காந்து எழுந்தார், ஆண்டவரே என்னை அப்படி தப்பாக பேசுகிறாங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்க, தாவீது அப்படி தாங்க இருந்தார் சொல்லி அழுதார். அவரை பணக்காரன் ஆகிட்டார், கோடீஸ்வரன் ஆகிட்டார். இப்போ அவரை பற்றி யார் தப்பாக பேசுனா மான நஷ்ட வழக்கு போடுறாரு அவங்க மேலே. என்ன வழக்கு? மான நஷ்ட வழக்கு. இது செஞ்சது என்ன மாற்றம்? அதே நபர் தானே, பணம். ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கஷ்டத்தில் இல்லை, ஏசு போன மாதம் முந்தின மாதமானு தெரில, நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார் அவங்கள்ட்ட, நீ போனதுக்கு முன்பு, அங்கே பானானுக்கு போனதுக்கு அப்புறம், நீ வீடெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் என் கை இதை செய்ததுன்னு சொல்லாத. ஏன்னா மேட்டிமையான எண்ணம் எப்போ வரும்னா ஒன்றுமே இல்லாதப்போ வராது, செல்வம் வர 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 வரும், மேட்டிமை வரும். நம்ம எவ்வளோ பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம் தானே. அப்படி இருந்தவங்கெல்லாம் உள்ளே விசுவாசத்தில் என்னமா நடத்துகிறாங்க, ஆடு மாடு மாதிரி பேசுகிறாங்க. ஆரம்ப நாட்களில் நீங்கள் நாங்கள் நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்தவங்களாம் என்ன நீ செய்கிற, எருமை மாடுலாம் எப்போ ஏன் கொஞ்சம் மேட்டிமை அந்த எப்போ வருது? 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எல்லாம் வந்தோடனே காசு வந்தோடனே வரும். அப்போது ரெண்டுமே பிரச்சனை தான், ரெண்டுமே நல்லது தான், ரெண்டு எக்ஸ்ட்ரீமும். ஸோ ஒரு நம்முடைய மன நிலைமை, மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு எப்படி இருந்ததோ அப்படி. எப்படி இருந்தது? தேவன் என்னை கொண்டு எதை செய்தாலும், அவர் என்னை ஐஸ்வரன் ஆக்கினாலும் இல்லை தரித்திரம் வச்சிருந்தாலும் ஐ டோன்ட் கேர், ஏன்னா ஐ வில் பி ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆண்டவர் என்னை ஐஸ்வரன் ஆக்கினாலும் சந்தோஷமாக இருப்பேன், என்னை தரித்திரம் சந்தோஷமாக இருப்பேன். என் சந்தோஷம் ஐஸ்வர்யத்தினாலேயோ தரித்திரத்தினாலே இல்லை, என் சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என் கூட இருக்கிறார், பேசுகிறார், எனக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அந்த உறவில் ஒரு சமாதானம் இருக்குது. உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல. உலகம் காசு இருந்தால் சமாதானம், காசு இல்லைன்னா போயிடும். தேவனானா அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லாட்டி சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷம். அப்போ அந்த உறவில் வருகிற சந்தோஷம் சமாதானம் இருக்கணும். நம்பக்கூடிய நிலைமை ரெண்டுத்துக்குமே ரெடியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை எதில் வழியாக நடத்தினாலும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையாக, நம்முடைய ஜீவனை ரட்சிக்க விரும்ப வேண்டாம். நம்முடைய தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அவருக்காக நாம் ஜீவனை என்று கொடுக்க தயாராக இருப்போமானால், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோமானால் நாம் இழக்கப் போவதில்லை, அவன் அதை பெற்றுக்கொள்ளுவான். நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிப்போம். அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுபட்டார். இயேசு பிறந்த பொழுது தூதர்கள் சொன்னாங்களே, இதோ உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க தன்னை சிலுவையிலே அவர் பலியாக தந்தார்.
நம்முடைய பாவங்களை, தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தான் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. we know the love of God on the cross. ஆண்டவரே, நாங்கள் பாவியாக இருக்கும் பொழுது அன்பு கூர்ந்தீர். நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு எதுவுமே செய்யவில்லை ஆண்டவரே. we did nothing. என்னத்தை நாங்கள் செய்வோம்? நீர் கிருபையினால் இலவசமாய் ரட்சித்தீர். கிருபையினால் இலவசமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இன்று உம்முடைய பிள்ளையாக வாழ்கிறோம். நீ சிலுவையிலே அதை செய்து, சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை தந்தீரப்பா. நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக பாடுகள் பட்டு நம்முடைய மாம்சம் அடிக்கப்பட்டது ஆண்டவரே. நாம் அவரை காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நல்லதை நினைவு கூறுகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலேதோ புதிதாயிருக்கும், அவை காலேதோ புதிதாயிருக்கும். ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடலை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீர். எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் பெற வேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர். பாவத்தை அறியாத நீர், பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா, அந்த அடிமையின் ரூபம் எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு, உம்முடைய அன்பிற்கு அளவில்லை ஆண்டவர், உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, அல்லது நினைவு கூறுகிறோம். எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றும் இல்லைப்பா. நாங்கள் ஒரு சில நேரத்தில் மறந்து எங்களை மேன்மை பாராட்டுகிறோம். அப்படி நாங்கள் இல்லாதபடி தகப்பனே, சிலுவை குறித்தை மேன்மை பாராட்டி நீர் எங்களுக்காய் செய்தது தான் ஆண்டவரே. இட்ஸ் ஆல் அபவுட் யூ. சுவிசேஷம், நற்செய்தி, அது உம்மை பற்றினது. வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் கிறிஸ்துவை மையப்படுத்தினது. இட்ஸ் அபவுட் யூ. நாங்கள் காண்கிற எல்லாம் உமக்காக உண்டாக்கப்பட்டது. நாங்கள் உமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காண்கிற எல்லாம் உமக்காக உண்டாக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, நினைவு கூறுகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பெற்கப்பட்டது. நாம் அதை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நாம் அதை நினைவு கூர்ந்து திராட்சத்தை பருகுவோம். ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெறுவதற்கு, டு கெட் த ஃபேவர், ஆண்டவருடைய ஃபேவரை பெற்றுக்கொள்வதற்கு மற்ற ஜனங்கள் அவங்க நிறையா செய்கிறாங்க. நாம் முந்தி அல்ல, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் இருக்கிறோம். அவர் அவ்வளோ இரக்கமுள்ள தகப்பனாக, அவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அவ்வளோ இரக்கம், நம்ம ஒரு சின்ன விஷயம் கவலையோடு இருந்தால் விட்டுறாரா? அப்படியே இல்லையே. ஏன் அப்படி கவலையாக இருக்கிறேன் கேட்குறாரு. சவுல் ராஜா தப்பு பண்ணிட்டாரு, ஆண்டவர் ரொம்ப மனம் வருது, சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, இப்போ என்னடா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் விட்டுட்டாரு. இவன் சாமுவேல் கவலையாக இருக்கிறான், இப்படி சவுல் பண்ணிட்டாங்கிறான். அப்போது ஆண்டவர் வந்து கேட்குறாரு, நீ எந்த மட்டும் தூக்கி இது கொண்டிருப்பாய்,
எவ்வளோ நாட்டுறா கவலையாக இருப்பேன், எந்தர்றா எட்ரா கோப்பை எடு வாங்கிட்டு என் கூட அவன் கூட்டிகிட்டு போய் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டார். அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு. நான் கூட யோசிச்சேன், ஏன் இவ்வளோ சீக்கிரம் தாவீது அபிஷேகம் பண்ணி ரொம்ப நாளைக்கு தான் ராஜா ஆனார், என்ன இவ்வளோ சீக்கிரம் ராஜா அபிஷேகம் பண்ணோம்? நிறைய காரணம். இதுவும் ஒரு காரணம். இது ஒரு காரணம். சாமுவேல் அழுதுறாராம். ஆண்டவர் கேட்குறாருங்க, விசாரிக்கிற தேவனாகிறாருங்க, ஏன் கவலையாக இருக்கிற, ஏன் துக்கமாக இருக்கிற? இப்படி இருக்காது. ஆனால் யார் யாரெல்லாம் முரட்டாட்டம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. காயின் ஆபேலை கொண்டுட்டான். ஆண்டவர் வந்து காயினை கேட்டார் தானே, உன் சகோதரன் எங்கே? நான் காவலாளி அவனுக்கு? அப்படி தான் கேட்டான். முரட்டாட்டம் அவர்கள், துணிகிறவர்கள், அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் உண்மையாக அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு எல்லாம் அவருடைய இரக்கம் அது பெரியது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்போ நிறைய பேர் வந்து கேட்டு சுகம் வாங்கிட்டு போனாங்க. சில பேருக்கு இவரா வாண்டடாக போய் சுகம் கொடுத்தார், இவரா தேடி போனார். நாயினூர் விதவையின் மகன் செத்து போனாங்க, அடக்கமெல்லாம் தான் போனாங்க. இயேசு வந்தார், இயேசு வந்துட்டார், வாங்கடா வாங்கடா, அப்படி கூட அவங்களாம் வரல. இவர் போய் பாடையை பிடிச்சி நிப்பாட்டினார். பாடையை தொட்டு நிப்பாட்டி இறக்கி வை. அவங்க விதவை, அவங்க வந்து விதவை, கணவன் இறந்துட்டான் முன்னாடியே, ஒரே ஒரு பையன். கணவன் இறந்தப்போ அழுதுருப்பாங்க. எப்படி அழுதுருப்பாங்க, இந்த பையன் இருக்கிறான் பரவாயில்ல, ரொம்ப அழுதுருப்பாங்க. கணவன் இறந்தப்போ சரி ஒரு பையன் இருக்கிறான் பார்த்துக்குவான்னு அழுதுருப்பாங்க. இப்போ பையன் இறந்துட்டான், அப்போ எவ்வளோ அழுதுருப்பாங்க. அவர் எங்கேயோ இருக்கிறார், ஆனால் தெரியும் அவங்க அழுகுறாங்க. அவங்கள தேடி வந்து இவங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க அழுகுறாங்க, இதுக்கு தான் அழுகுறாங்கன்னு தெரியுது. ஒரு குழந்தை எது அழுகுறான்னு தெரியுது. அதை செஞ்சால் அழுவையை நிப்பாட்டிடுவோம். அப்படின்னு என்ன பண்ணோம், வாங்கி கொடுத்துருவோம், அழுவை நிப்பாட்டியாச்சு. அப்போ இவங்க எதுக்கு அழுகுறாங்க, அந்த பையன் இறந்துட்டாலும் அழுகுறாங்க. பையனை சுகமாக்கிட்டா அழுவை நிப்பாட்டிடுவான் தானே. அப்போ ஏசு பையனை இப்படிட்டா முடிஞ்சிடுமே மேட்ரு. ஆனால் முதல்ல அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே அழாதே, முதல்ல அழுவாதாங்க. அதை யாரால் புரிஞ்சிக்க முடியும்? ஒரு அம்மா அப்பாவால் தான் புரிஞ்சிக்க முடியும். எந்த ஒரு அம்மா அப்பாவாலையும் பிள்ளைங்க அழுகுறத பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியும். முதல்ல அழுவ நிப்பாட்டா செய்கிறேன்டா, நீ கேட்டது வாங்கி தரேன், முதல்ல அழுவ வாங்கி தரேன், அழுவ நிப்பாட்ட முதல்ல. அது என்னால் பார்க்க முடியல. முதல்ல அதை சொல்கிறார், ஸ்திரீ அழாதேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு, பாடையை தொட்டு அவங்களை எழுப்புறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ அது ஒரு நாள் நம்ம நினைவு கூறுவோம், நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் நேசிக்கிற தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக அந்த இடத்துல கூடி நம்ம பாடவும் உங்களுடைய வசனங்களை தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கிருபையினால் எங்களை ரட்சித்தீர். எங்களுடைய கிரியை அல்ல ஆண்டவரே, உங்களுடைய காரியத்தினால் எங்களை ரட்சித்தீர். உங்களுடைய சித்தம் உங்களுடைய கைகளில் களிமண் போல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எதையும் விருப்பவில்லை ஆண்டவரே. நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீரோ அதை நீங்கள் செய்யுங்க. அது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே ஆண்டவரே. சில நேரம் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சுகம், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது நாங்களும் சில விஷயம் ஆசைப்படுகிறோம். ஒரு மண்ணானவர்களாய், வளர்ச்சி இல்லாதவர்களாக இருக்கிறோம், வளர்ச்சி குன்றினவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. அது எங்களுடைய ஆசையினாலேயோ, நாங்கள் கேட்குற நபர்கள் பேசுகிறனாலேயோ, ஏதோ வேணால் காரணமாக இருக்கட்டும். ஆனாலும் தகப்பனே, எங்களை மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் மேல் இரக்கமாயிருங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை கொண்டு என்ன சின்னைகள் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இதுதான் வேணும், நாங்கள் கேட்க மாட்டோம். உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி அது ஆகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் யாவரோடும் உலகம் எங்கும் இருக்க நம்முடைய சகோதரியோடும் இருந்து காத்து நடத்துவதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.